மூவிஸ்ல வர மாதிரி ரத்த அருவிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அருவியை பார்த்தாலே நமக்கு எல்லாருக்கும் குளிக்கணும், ஜாலியா அதுல விளையாடணும் அப்படின்னு தோணும். ஆனா இந்த அருவியை பார்த்தா, அதுவும் நைட் டைம்ல பார்த்தா நம்ம காலி. அது என்ன அருவி, எங்க இருக்கு, எதனால இது இப்படி இந்த ரத்த கலர்ல இருக்கு அப்படின்றதையுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த அருவிகள் அண்டார்டிகாவில் டெய்லர் கிளேஷருக்கு பக்கத்துல மெக்மொர்டோ ட்ரைவாலஸ் பகுதியில் தான் அதிகமான அளவு அங்க இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாமே ரத்த கலர்ல தான் இருக்குமா. பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஹாரர் மூவில தான் பார்த்துருப்போம். அதுவும் நைட் டைம்ல ஏதாவது ஒரு கில்லிங் சீன் அப்போதான் பார்த்துருப்போம். அதுவே நமக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஃபால்ஸ் கிட்ட நைட் டைம்ல மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம காலி. இது எதனால இந்த ஃபால்ஸ் இப்படி ரத்த கலர்ல இருக்கு அப்படின்னா, முதல்ல அண்டார்டிகா பத்தி யோசிச்சாலே நமக்கு தோன்றதே நாமே அந்த பனிக்கட்டிகள் தான். ஸோ அப்படியே அங்க முழுக்க முழுக்க பனிக்கட்டிகளால் நிறைஞ்சிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது பனிக்கட்டிக்கு உள்ள இருக்கு, ரொம்ப ஆழமான இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வெளியே வரும்போது தான் இப்படி ஏற்படுது. அதாவது அங்க பனிக்கட்டிக்குள்ள இருக்கும்போது அங்க எந்த ஒரு ஆக்சிஜனும் நீருக்கு கிடைக்கிறது கிடையாது. மேலும் அங்க இரும்பு அதிக அளவுல கிடைக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மணல், இரும்பு, ஆக்சிஜன் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியே வரும்போது ஆக்சிஜனோட கலக்கிறதுனால இந்த மாதிரி ரெட் கலர்ல அந்த அருவி அப்படின்றது காட்சியளிக்குது. அங்க இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாமே இதே மாதிரி தான் காட்சியளிக்கும். அதுவும் ரொம்ப சிவப்பு கலர்ல இந்த அருவிகள் காட்சி அளிக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பயத்தையும், அதுவும் இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் சுற்றுலா தலமா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நல்லா என்ஜாயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அருவியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை போட்டோஸ் பார்க்கும்போதோ இல்ல ஹாரர் மூவிஸ்ல அதுவே இப்படி இருக்கே, உண்மையா இப்படி இருக்கு, நம்ம அங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பத்தியுமே கமெண்ட் பண்ணுங்க.